வணக்கம். கிரீன் ஆப்பிள் சேனலில் இன்றைக்கி நாம் 2024க்கு 2025 குரூப் 4 சிலபஸ் மாறி இருக்கு இல்லையா, குரூப் 2 குரூப் 4 சிலபஸ் மாறி இருக்கு இல்லையா. இப்போ அதில் குரூப் 4ஓட சிலபஸில் பார்ட் பி மேக்ஸோட சிலபஸ் மாறி இருக்கா இல்லையா, என்னெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு, அப்படி சேஞ்ச் ஆகிருந்தால் என்னெல்லாம் மாற்றி படிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோட முடிவில் மேக்ஸ்னால் இதான்ப்பா அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாமல் நீங்கள் போகலாம் கண்டிப்பாக. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பார்ட் பி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பார்ட் பி, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு இருக்கும். பார்ட் ஏல ஜிஎஸோட சிலபஸ் கொடுத்துருந்தாங்க, பார்ட் பியில் மேக்ஸோட சிலபஸ், பார்ட் சியில் தமிழோட சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்ட் பி சிலபஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். 2024 சிலபஸையும் பார்ப்போம், 2025 சிலபஸ், 2024 வரைக்கும் உள்ள சிலபஸ், 2025க்கு அப்புறம் உள்ள சிலபஸும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2024 சிலபஸ் எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் பி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதுலேயும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முன்னாடியும் அப்படி தான் கொடுத்துருந்தாங்க. எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் 25 கொஷின் கொடுத்துருந்தாங்க. முன்னாடிக்கும் இப்போவும் அதே தான் கொடுத்துருக்காங்க, எந்த சேஞ்சும் இல்லை ஹெட்டிங்கில். அடுத்து யூனிட் 1 ஆப்டிடியூட் 15 கொஷின்னு இப்போ உள்ள சிலபஸில் இருக்குது. இந்த லைன் முன்னாடி இல்லை, அவ்வளவுதான். இந்த லைன் மட்டும் இல்லை. இல்லாமல் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, ரோமன் லெட்டர் 1 சிம்பிளிஃபிகேஷன், ரோமன் லெட்டர் 1 சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹெச்சிஎஃப், எல்சிஎம்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ எல்லாத்தையும் மொத்தமாக கொடுத்துருக்காங்க இல்லையா. இப்போ இந்த சிலபஸில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, சிம்பிளிஃபிகேஷனில் ஆரம்பித்து டைம் அண்ட் ஒர்க் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எப்படி போட்டு யூனிட் 1 ஆப்டிடியூட் 15 கொஷின் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு போன வருஷம் எப்படி கொடுத்துருந்தாங்கன்னா, 2024 வரைக்கும் ரோமன் லெட்டர் 1ன்னு போட்டு சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹெச்சிஎஃப், எல்சிஎம்னு கொடுத்துருந்தாங்க. ரோமன் லெட்டர் 2 ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்னு கொடுத்துருந்தாங்க. ரோமன் லெட்டர் 3 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ஏரியா, வேல்யூம், டைம் அண்ட் ஒர்க் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த லைன் இல்லை போன வருஷம். இந்த லைன் இல்லாமல் யூனிட் 4 ரோமன் லெட்டர் 4 அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ரோமன் லெட்டர் 4ன்னு கொடுத்து லாஜிக்கல் ரீசனிங், பசில், டைஸ், விஷுவல் ரீசனிங், ஆல்ஃபா நியூமரிக் ரீசனிங், நம்பர் சீரீஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இப்போ எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிட் 1 ஆப்டிடியூட் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் 15 கொஷின்னு போட்டு அதை அப்படியே அவங்க ரோமன் லெட்டர் 1, 2, 3 சேர்த்து கொடுத்துருக்காங்க. யூனிட் 2 அப்படின்னு ஹெட்டிங் கொடுத்து ரீசனிங் 10 கொஷின் ரோமன் லெட்டர் 4ல் உள்ளதை அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு எழுத்து கூட மாறலையான்னு கேட்டால் ஒரு எழுத்து கூட மாறலை. அங்கேருந்து அதே தலைப்பு தான் எல்லாமே. சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், லாஜிக்கல் ரீசனிங், பசில், டைஸ் எல்லாமே அந்த ஆர்டர் கூட மாற்றாமல் அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. அப்போ என்னதான்ப்பா சேஞ்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை. இதுக்கு ஒன்றுக்கும் ஆப்டிடியூடில் நாங்கள் 15 கொஷின் கேட்போம், ரீசனிங்கில் 10 கொஷின் கேட்போம் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் வந்து மாத்திரத்துக்கு ஒன்றுமே இல்லையே, கிளியராக தானே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, ரொம்பவே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி இப்போ கொடுத்துருக்காங்க. 2024 ஆப்டிடியூடில் 19 கொஷின் கேட்டிருந்தாங்க. கொஷின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆப்டிடியூடில் 19 கொஷின் கேட்டிருக்காங்க. ரீசனிங் அந்த தலைப்புக்கு கீழே 8 கொஷின் கேட்டிருக்காங்க. 2025 நாங்கள் எப்படி கேட்க போகிறோம்னா, ஆப்டிடியூடில் 15 கொஷின் கேட்க போகிறோம், ரீசனிங்கில் 10 கொஷின் கேட்க போகிறோம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்களே தவிர நமக்கு வந்து வேறு எந்த சேஞ்சுமே பண்ணல. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்படி ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்களோ அதையே யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன் இந்த வீடியோவில். எந்த சேஞ்சும் கிடையாது. அதனால எதுவுமே உங்களுக்கு வேஸ்ட்டாக போகலை. 2013 ஒரு சிலபஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதே தாங்க திரும்பவும் யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த சேஞ்சும் கிடையாது. அப்போ போன வருஷம் 2022 எப்படி கேட்டாங்கன்னா, ஆப்டிடியூடில் அதாவது ஆப்டிடியூடில் இத்தனை கொஷின், ரீசனிங்கில் இத்தனை கொஷின்னு நம்மளுக்கு கிளியராக தெரியாது. அதாவது ஆப்டிடியூடில் ஒரு 18 கொஷின் கேட்கலாம், ரீசனிங்கில் ஒரு 7 கொஷின் கேட்கலாம், ஆப்டிடியூடில் ஒரு 19 கொஷின், ஆப்டிடியூடில் ஒரு 20 கொஷின் கேட்கலாம், ரீசனிங்கில் ஒரு 5 கொஷின் கேட்கலாம். 2024 பொறுத்த வரைக்கும் 19, 8ன்னு கேட்டிருக்காங்க. 2025 நாங்கள் கிளியராக 15, 10ன்னு கேட்க போகிறோம் அப்படின்னு கவுண்டிங் தான் சொல்லியிருக்காங்களே தவிர ரீசனிங்கில் ஒரு 2 கொஷின் சேர்த்து கேட்க போகிறோம். கவுண்டிங்கை மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர மற்றபடி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணினதாக இருக்கட்டும், இனிமேலுக்கு பண்ண போகிறதுலையா இருக்கட்டும், எந்த சேஞ்சுமே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன் இந்த குரூப் 4 பொறுத்த வரைக்கும்.
க்ரீன் ஆப்பிள் சேனலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸில் அதிக வீடியோஸ் வந்திருக்காது. ஆனால் இனிமேல் வந்து நீங்கள் எனக்கு வந்து மேக்ஸே வராது, எனக்கு சின்ன சின்ன ஸ்டெப்ஸு கூட தெரியலை அப்படிங்கிறவங்களுக்கு கூட கிளியராக புரிகிற அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஓல்டு கொஷின் பேப்பரோட சொல்யூஷன் போட போகிறோம். நீங்கள் பழையபடியே ஃபாலோ பண்ணுங்கள். ஓல்டு கொஷின் பேப்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட சொல்யூஷன் அதை பாருங்கள். ஓல்டு கொஷின் பேப்பர்ஸை பாருங்கள். புக் சிலபஸில் இந்தந்த டாப்பிக்கில் புக்கில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டாபிக் வைஸ் பாருங்கள். இப்போ இந்த சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து டைம் அண்ட் ஒர்க் வரைக்கும் கம்ப்ளீட்டாக புக்கில் இருக்குது. இந்த தலைப்பு வந்து புக்கில் இருக்குது. இதுலேயும் சில தலைப்பெல்லாம் வந்து புக்கில் இருக்குது. இது இல்லாமல் வெளியில் வர்றதுங்கிறது வந்து நம்ம வந்து வீடியோஸ் இல்லைனா வேறு புக்ஸு இதுலலாம் வந்து கலெக்ட் பண்ணி பார்க்குறது. நீங்கள் மோஸ்ட்லி என்ன பண்ணுங்கள், ஓல்டு கொஷின் பேப்பர்ஸை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு கிளியர் கட்டாக இதுதான்ப்பா மேக்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அதனால் கிட்டத்தட்ட 2013 2013 வருஷத்துலேருந்து 2024 வரைக்கும் உள்ள குரூப் 2 ப்ளஸ் குரூப் 4 கொஷின் பேப்பரை பார்த்தீங்கன்னாலே மேக்ஸுக்கு ஓரளவு நீங்கள் ஐடியா தெரிஞ்சிடும். மேக்ஸில் எந்த சேஞ்சுமே கிடையாது. அதனால் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. ஓகே, அப்படின்னா வந்து தமிழில் என்னெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கு, ஜிஎஸ்ல என்னெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்குங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். க்ரீன் ஆப்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.